ஹல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக நாம we were just meditating. தொடர்ந்து நாம ஒரு காரியத்தை படித்துக் கொண்டிருந்தோம். அது எதை படிச்சுட்டு இருந்தோம்? சங்கீதம் 139, Psalm 139. நாம இன்னும் போகல, 6 வசனத்துக்கு இன்னும் அதுக்கு மேல போகல, கீழே போகல. There are so many things God has put in this holy scriptures. Amen. It's the more you study, the more God reveals to us. இங்க தாவீதுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கும் போது அவரை வசனம் என்ன சொல்லுதுங்க? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சும்மாலாம் அறிந்திருக்கல. காட் சும்மா அப்படியே உன்னை தெரிஞ்சுக்கல. He knows your in and out. He knows, அதோடைய அர்த்தம் நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்னா he knows your pain. He knows your struggle. He knows your failures. உன்னுடைய பலவீனம், உன்னுடைய என்னங்க கஷ்டங்கள், உன்னுடைய நஷ்டங்கள், உன்னுடைய தடுமாற்றங்கள். He knows your sin. நீ என்ன முயற்சி எடுக்கிறன்னு அவருக்கு தெரியும். நீ மனசுக்குள்ள கஷ்டப்படுறது அவருக்கு தெரியும். Amen. That is our God. That is our God. He knows everything about you and me. Our God is a God. God is an all-knowing God. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லையா. Nothing can hide. அவருடைய கண்களுக்கு முன்னாடி எதையும் மறைந்திருக்க முடியாது. Nothing can hide itself in the eyes of God. இந்த மகிமையுள்ள தேவன் தான். பட் இந்த சங்கீதத்தை தாவீது, today I was just thinking about it, யோசிக்கும் போது கர்த்தர், I believe the Lord reveals certain things. அது என்னன்னா, I was just thinking, ஆண்டவரே என்ன பேசணும் போது I felt as if the Lord saying to me, do you know how the way தாவீது எப்படி எழுதுனான்னு அந்த சரியா படிச்சு பாருன்னு சொன்னார் ஆண்டவர். ஸ்டடி Psalm 139 படிச்சு பாருங்க. கர்த்தர் தாவீது எப்படி, இன் வாட் கான்டெக்ஸ்ட் தாவீது இதை எழுதுனான்னு கொஞ்சம் படிச்சு பாரு. நீங்க என்ன, நம்ம எவ்ரி டைம் when we study நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் இப்படி எல்லாம், கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என் உட்கார்தலும் என் எழுந்திருக்கலும் அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார், என் வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம இதுதான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். God knows about me, God knows about me, God knows about me. That is true. But the question is, when David wrote, he wrote this, இந்த சங்கீதத்தை அவன் எழுதும் போது அவன் தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடோட எழுதினான். When David wrote the Psalm 139, he wrote it with a revelation of God. சும்மா எழுதணும்னு அவன் எழுதல. He understood, he got a revelation of God. When he got a revelation of God, and the revelation அவன் சொல்றான், what is God? How is God? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பது ரெவலேஷன் அவனுக்கு வந்தபடியானால்தான் அவர் சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதை நீங்க தொடர்ந்து படிச்சு நான் சொல்ல, you know the way you have the best plans for me. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சொல்லும், ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துக்கு விட்டு where can I go and hide myself? நான் எங்க போய் மறைந்திருக்க முடியும்? Everything speaks about, எதை பத்தி பேசுதுன்னா, தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வந்திருந்தான். Today the problem with the church, in the body of Christ, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நமக்கு இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தெல்லாம் படிக்கும் போது நமக்கு இதெல்லாம் ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு, என்னை ஆராய்ந்து இருக்கிறாரு, என் கஷ்டம் அவருக்கு தெரியாதா, என் பிரச்சனை எனக்கு அவருக்கு தெரியாதா, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை ஃபேமிலில அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். He surely knows everything. He knows, நான் ஏற்கனவே சொன்ன, உங்க இன் அண்ட் அவுட் அவருக்கு தெரியும். Amen. It doesn't mean God doesn't know you. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, do you know that all-knowing God உங்களுக்கு பர்சனலா தெரியுமா? Do you know the all-knowing God? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you know him?
Do you know him? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்காபாகம் 99.9% ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, God knows me, God knows us. தேவன் என்னை குறித்தும் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். கேள்வி என்னன்னா, ஆண்டவர் கேட்பார் உங்களை என்ன பார்த்து, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? Do you know me? இன்னைக்கு அவர் அறிகிற அறிவு நமக்கு இல்லாததுனாலதான் என்ன பண்றோங்க, நமக்கு கர்த்தர் இதை செய்வாரா, கர்த்தர் இதை கொடுப்பாரா, கர்த்தர் இப்படி என்ன உயர்த்துவாரா, கர்த்தர் என்னுடைய கொண்டு போவாரா, கர்த்தர் கிருபை கொடுப்பாரா, என் குடும்ப வாழ்க்கை மாறுமா, என்னுடைய வீடு மாறுமா? There are so many hundreds and hundreds of questionக்குள்ள என்ன இருக்குது, கர்த்தர் செய்வாரா, கர்த்தர் செய்வாரா, கர்த்தர் கொடுப்பாரா, இப்படி நாம there is a inward நமக்குள்ள என்ன இருக்குதுங்க, there is always a conflict going on. உள்ள ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது, நம்ம மைண்ட்ல ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. You may be praying, நீங்க வாஞ்சையோட ரொம்ப வைராக்கியத்தோட கூட ஜெபிக்கலாம். There is a fight, there is a battle that is going in your mind. மைண்டுக்குள்ள என்ன இருக்குதுங்க, நீங்க ஜெபிக்கிற நேரத்திலேயே அந்த யுத்தம் நடந்து கொண்டு நீங்க ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது அந்த இது நான் ஜெபிக்கிற ஆண்டவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நான் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறேனா? நமக்குள்ள கேள்வி, என் பிள்ளைகள் மாறுவாங்களா, என் பெற்றோர்கள் மாறுவாங்களா? இந்த கொஸ்டின்ஸ் இல்லாம ஒருத்தரும் இல்லை. உங்க பிள்ளைங்களை பார்க்கும் போது அந்த எண்ணம் வரும், ஐ வாண்ட், என்ன பெற்றோர்கள் என் பிள்ளைங்க நான் விரும்புகிறபடி இருக்கணும். Hallelujah. So every moment நம்முடைய வாழ்க்கையில every day ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம், even தூக்கத்துல கூட தெரியுமா, சில பேர் சொல்லுவாங்க தூங்கும் போது கூட அதே எண்ணம். தூங்கும் போது ஏன் அந்த எண்ணம் வருது? Because of the conflict that is taking place deep in your mind. Amen. Deep in your mind. அந்த வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு குவெஸ்டியனர் லைஃப் இப்ப இந்த காலத்துல இருக்கிறது என்னன்னா, எதுலயுமே ஒரு அன்சர்டினிட்டி இருக்குது. எப்ப அவங்க ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் எல்லாம் நடக்கிறது போல இருக்கும், அப்புறம் பார்த்தா நான் ஒண்ணும் நடக்காதது போல இருக்கும். ரீசெண்டா படிச்சேன், டிசிஎஸ்ல என்ன பண்ணாங்க, எவ்வளோ 12,000 பேரை எடுத்துட்டாங்களாம். அவங்க சொல்ல they will have a reason, ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசன் ஜெனியூனான்னு கேட்கறதுக்கு யாருக்கும் என்ன இதுல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் இப்ப they have involved themselves. இவ்வளவு பேர் எடுத்துட்டா எங்க போவாங்க? So everything is in uncertaintyல இருக்கிறதுனால everyone, இது நீங்க நினைக்கிறீங்க you may be thinking it's uncertainty only for you youngstersக்கு மாத்திரம் இல்ல. There is uncertainty in the hearts and minds of your parents. அப்பா அம்மாக்குள்ள இருக்குது, ஐயோ என் பிள்ளைக்கு கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு நடக்கலையே. Do you know that struggle? இந்த ஸ்ட்ரகிளோட தான் நம்ம வாழ பழகிக்கிட்டோம், வாழ்ந்து கொண்டே இருப்போம், இன்னும் தொடர்ந்து வாழுவோம். பட் இந்த காலை நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன். I know everything about you. நீ யாரு, நீ எப்படிப்பட்டவ, வாட் ஆர் டிசையர்ஸ், உன்னுடைய டிசையர்கள் என்ன, உன்னுடைய வெறுப்பு ஆசை வெறுப்பு எல்லாம் என்ன இருக்குது, நீ என்ன வாங்கணும், நீ எப்படி இருக்கணும் நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். But the question God puts us to us is, I know about you, I know everything about you. Do you know me? Do you know me? Do you know me? அதுதான் கேள்வியே. இன்னைக்கு நோ, இதை நான் இந்த வார்த்தை கேட்கும் போது, most of us, unless and until you have known God, you cannot answer this God. அதான் சங்கீதம் 46 10 சொல்லும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று, be still and know that I am God. Amen. God says, நீ ஓடி இதை பண்ணி அதை பண்ணில, just relax, be still. Be still. Be still னா அப்படியே உட்கார்ந்துட்டு தூங்குறது இல்ல. Be still. Just ask him. He will reveal himself. So from Genesisல பாத்தீங்கன்னா,
God, தேவன் நம்ம அறிந்தவர் மாத்திரமல்ல, he always wanted to reveal himself to the mankind. மனுஷருக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்பின தேவன். பட் எல்லாருக்கும் என்னன்னாங்க, not everyone wanted to know God. They wanted to know God through man. Hallelujah. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 17 அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாங்க, அத்தேனே பட்டணத்துல இருக்கிறாரு. அப்போ something happens. அவர் என்ன பண்றாருங்க, அந்த சிட்டில அப்படியே உலாவிட்டு வராரு. அப்படியே ஒவ்வொரு பார்த்துட்டு வர, நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அந்த டெம்பிள்ஸ்ல திடீர்னு அங்க வராரு. ஒரு இடத்துல ஒண்ணு பாக்குறாரு. என்ன பாக்குறாருங்க, அறியப்படாத தேவன் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை பாக்குறாரு. அந்த அத்தேனே பட்டணத்துல என்ன இருக்குதுங்க, எல்லா கோயில்லையும் they see their idols. அந்தந்த ஏரியால ஒரு கடவுளை வச்சு அவர்களுக்கு பலி செலுத்துறதும் பூஜை பண்றதும் பூ போடுறதும் இன்னைக்கு நாம பண்ணி கொண்டிருந்தோம்ல. நாம தேவன் அறிந்தோம்னு சொல்லி என்ன பண்ணோங்க, we were doing all sorts of things, right? கேண்டில் கொளுத்தணும், பூ போட்டோம், ரைட்? ஹல்லேலூயா. நான் எத்தனையோ வருஷங்கள் செய்தோம். I'm not denying it. என்ன பண்ணுவோம், கேண்டில், பூ கேண்டில் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் பூ கேண்டில் கொடுங்க, வாங்கியிருக்கிறேன், நான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு என்ன, அவங்க அதை எடுத்து சில இடத்துல இன்ஃபென்ட் எடுத்து அங்க அப்படி வச்சுட்டு அப்படி கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன நம்பிக்கை, கடவுளே கூட வந்துட்டது போல. அது வீட்டுல கொண்டு போய் என்ன பண்ணுவோம், பூ ஒரு நாள்ல 2 நாள்ல காஞ்சி போயிடும். கேன்ல அப்புறம் என்ன எடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா கொளுத்தி வைக்கிறதா கேன்ல யூஸ் பண்ணுவோம். we don't give glory to God. அதாவது still hundreds and thousands of people believe. நான் அந்த இடத்துல போனா I could find God, I can know God. ஒண்ணும் இல்ல. Amen. God is still waiting. நீங்க போகிற இடத்துல எல்லாம் அவர் என்ன பண்றாருங்க, he wants to reveal himself. whether நீ எந்த இடத்துல போனாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்களை தன்னை வெளிப்படுத்தணும்னு விரும்புறாரு. இங்க பவுல் சொல்றாரு, படிங்க அந்த 22ஆம் வசனத்துல இருந்து. நான் சுற்றி திரிந்து எங்க போனாருங்க, ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்ட. என்னத்தை பார்த்தாருங்க, he saw an altar where it was written to the unknown God. நாம் எல்லாம் தேவன் அறிஞ்சிருந்து கூட we are unknown to our God. அடுத்து பவுல் சொல்வாரு, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப பவுலுக்கு என்ன இருந்துச்சுங்க, அவரும் ஒரு நாள் அறியாமல தான் இருந்தார். till Acts 8th chapter வரைக்கும் அறியாம இருக்கிறார். 9th chapterல Jesus himself என்னைக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினாரோ then he knew who God was. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, he was persecuting the Christians for the sake of Christ. இப்ப அவர் என்ன பண்றாருங்க, once அந்த ரெவலேஷன், அந்த தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வந்த மாதத்துல he began to proclaim that Jesus Christ is Lord. அந்த ஒரு அனுபவம் வந்த பிறகுதான் அவர் என்ன எழுதுறாருங்க, in let anything happen, துன்பமா துயரமா பசியா பட்டினியா எது வந்தாலும் I know one thing for sure, என்னில் அன்பு கூறுகிறவர்களாரே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன். he knew in all of the sufferings, he knew God loved him. பவுல் அதான் தைரியமா எழுதுறாரு. எங்க எழுதுறாரு, நீங்கள் அறியாத அந்த கடவுளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். I want to show you or reveal you the unknown God to you. அந்த unknown God எப்படி இருக்கிறாரா, அடுத்த வசனம் பாருங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும்
ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில். நேற்று ராத்திரி கூட சொன்னேன், எனக்கு சொன்ன நானு, God doesn't live in a man-made temple. அது சர்ச் இருக்கட்டும், பில்டிங் இருக்கட்டும், எதுலயும் he doesn't live there. அவர் என்ன பண்றாருங்க, இந்த ரெவலேஷன்ல அந்த ரெவலேஷன் என்ன தெரியுமா? God lives in you and me. He is happy. அவர் மகிழ்ச்சியோட எங்க இருக்கிறாருங்க? நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? நீங்களே ஜீவனுள்ள, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அதான் ஆலயமா இருக்கிறீங்க. நான் எங்க, அவர் சொல்லுவார் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது, நான் அவர்களுக்குள் I will live in them, I will walk among them, and I will be their God, and they shall be my people, as God said. Amen. Hallelujah. இன்னைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு காரியம் தேவைக்காக பல 100 மைல் போறாங்க. as if God, தேவன் அங்க மாத்திரம் தான் இருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இங்க இருந்து சிலர் என்ன பண்றாங்க? எருசலேமுக்கு எல்லாம் போறீங்களா? போங்க, ஜாலியா போங்க, சைட் சீயிங் பார்த்துட்டு வாங்க. டோன்ட் எவர் எக்ஸ்பெக்ட் God is there. அங்கதான் இருக்கிறாருன்னு இல்லை, இருந்தார் ஒரு நாள்ல. அங்க அந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டாரு. Then he departed from the temple of Solomon. கட்டின ஆலயத்துல இருந்து போயிட்டாரு. அங்கிருந்து புறப்பட்டு போனவர் நேரம் என்ன பண்ணாரு தெரியுமா? நீங்களும் நான் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆமென். ஹல்லேலூயா. தி அன்னோன் காட் எங்க இருக்கிறார் தெரியுங்க? நீங்க எங்கெங்கயோ தேடுனீங்கன்னா இருக்க மாட்டாரு. அவர் எங்க தேடணும்? See into yourself. உனக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், கிவர்பா, நான் உனக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறேன். I am the God of glory living inside of you. Hallelujah. நீ அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, இந்த ஊழியக்காரன் போச்சோக்க அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறாருன்னு சொன்னா டோன்ட் பிலீவ். இயேசு சொன்னார் கடைசி நாட்கள்ல வருமா. இயேசு வருவதற்கு முன்ன, இயேசுவா நான் அங்க பார்த்தேன், இயேசு இங்க வந்துட்டாரு. அவர் சொல்றாரு, போகாதீங்க இங்க. நான் வருது எல்லா உலகத்துக்கும் அண்ட சராசத்திற்கும் தெரியும். மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு போகிறது போல fraction of a second அந்த மின்னல் புறப்பட்டு போகிற அந்த வேகத்துல ஒருத்தரும் அறியாத நாள்ல I will show myself. அப்ப பவுல் எழுதுறார், நீங்க அறியாதவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் அந்த அறியாத தேவன் எப்படியா இருக்கிறாருங்க? மறுபடியும் படிங்க அத. அவர் வானத்தையும் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றையும் தேவை என்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறது. தேவன் என்ன சொல்றாருங்க? அவர் யாருக்கிட்டையும் எனக்கு வந்து குளிக்க வைங்கப்பா, எனக்கு வேற ட்ரெஸ் மாத்துங்கப்பா, ஹல்லேலூயா, எனக்கு தூபம் காட்டுங்கப்பா. God says, நான் யாருக்கிட்டையும் எனக்கு செய்யுங்கன்னு நான் கேட்டதே இல்லை. I don't want people doing that. எனக்கு ஊழியம் பண்ணும், எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. நம்ம மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? அதெல்லாம் செஞ்சாதான் நான் கர்த்தருக்கு ஏதோ செஞ்சேன். ஹல்லேலூயா. நான் ஏதோ நான் செஞ்சேன். That brings நமக்குள்ள இந்த மைண்டுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன். அப்பதான் நம்ம சொல்லணும், போயிட்டு வந்தேன் தெரியுமா, நான் அங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா. சில பேர் சொல்லுவாங்க, 400 மைல் போயிட்டு வந்தேன் தெரியுமா, ட்ரெயின்ல போயிட்டு பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வந்தேன் தெரியுமா. ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? நீ தேட வேண்டியவர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
அதனாலதான் நீ மௌனமா ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கர்த்தருக்கு கேக்குது. அல்லேலூயா. நீ சத்தம் போட்டு ஊன்னு கத்தி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் பரலோகத்துல கேட்பாருன்னு இல்ல. அல்லேலூயா. when you silently tell God. 4 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே just don't know the situation. இந்த சூழ்நிலை எப்படி மாறும் தெரியாது, எப்ப மாறும் தெரியாது. But I know you are handling my situation. And you have the time frame to change this, oh God. அது வரைக்கும் எனக்கு அந்த ஃபெய்த்தோட இருக்க எனக்கு கிருபை கொடுங்க. It will change everything. Hallelujah. அவர் சொல்றார் ஏசாயா 66ல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிறது. நான் தங்கும்படியாக என்ன பண்ணுவேன்? எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ எனக்கு கட்ட முடியும்? ரைட்? ஹல்லேலூயா. ஏசாயா 66:1 படிங்க. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நீங்க எப்படி கட்ட முடியும்பா? ஒன்னும் பண்ண முடியாது. And so big and so awesome. அதான் சொல்றாரு இங்க பவுல். என்னன்னு அப்போஸ்தலருக்கு வாங்க, அவர் என்ன சொல்றாரு? மனுஷருடைய கையினால தனக்கு ஊழியம் கொள்ளுகிற தேவன் அல்ல. அடுத்து என்னவா? சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி குடியிருக்க செய்து. பூமியின் மேல யார் குடியிருக்க செய்ததான்? அவர் தான் குடியிருக்க செய்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் குடியிருக்க செய்த பூமியிலேயே நாமே அதே கல்ல மண்ணை எடுத்து அவருக்கு ஒரு சர்ச்சை கட்டி, டெம்பிள கட்டி, ஆண்டவரே இங்க வந்து இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரம் அப்புறம் இழுத்து கதவை பூட்டு போட்டு போயிருவோம். ஆண்டவரே உள்ளே இருங்க, டோன்ட் எஸ்கேப். நம்ம அந்த மாதிரி கேரக்டர் தான், உள்ள வச்சு பூட்டிடுறோம். எந்த சர்ச்சுனா ஆராதனை முடிஞ்சு திறந்து வச்சிருக்கிறத பார்த்திருக்கிறோமா? கூட்டிட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. உள்ள காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இருக்கு, காஸ்ட்லி கீபோர்டு இருக்குது, காஸ்ட்லி கிட்டார் இருக்குது. போயிருச்சுன்னா அது கொடுத்தவர் அவர் தான்ப்பா. கொடுத்தவர் யாரா எடுத்து போய் விட்டுருவாரா? we don't have faith. ஆனா faith பத்தி நிறைய பேசுவோம். அடுத்து வேகமா வாசிக்கணும். தீர்மானிக்கப்பட்ட காலங்களில் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். He has fixed the borders. Amen. and ஒரு குறிச்சு வச்சிருக்கிறார். அடுத்து கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேடும்படிக்கு அப்படி செய்த. ஏன் இதெல்லாம் செஞ்சாராம்? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எப்படியாச்சும் என்ன கண்டுபிடிக்குவியா? ஆண்டவர் கண்ணாமூச்சி ஆடிங்கிறார். ஹைட் அண்ட் சீக். எப்படியாச்சும் என்ன கண்டுபிடிக்கிறியா? எப்படியாச்சும் என்ன கண்டுபிடிக்கிறியா? பாண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க எதையோ தேடி எதையோ ஒண்ணு தப்பா கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்டவர் எப்படியாச்சும் என்ன தடவியாச்சும் என்ன கண்டுபிடிச்சிரு. என்ன சொல்றாரு? My people, I want you to know me. I want you to know. I'm an unknown to everyone, but I want you to know me. என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கண்டுபிடிச்சிருன்னு நான் ஆசைப்படுறேன். Hallelujah. Till you have a revelation of God, till you know your God, நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே சீசா தான். கொஞ்ச நாள் இப்படி, கொஞ்ச நாள் இப்படி இருக்கும். Once you come into the knowledge of God, it's going to change your life. Amen. You come to a place, நீங்க ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க, என்ன நடந்தாலும் you will tell to yourself, என்னன்னு, God knows everything. அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். Amen.
Hallelujah. He knows நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அப்போ why should I worry? தாவீது அதான் சொல்ல அவர் அறிந்திருக்கு, நான் எதுக்கு கவலைப்படணும்? சங்கீதம் 23 அதேதான். Psalm 23 என்ன சொல்லுதுங்க? Because David knew who his God was, அவர் தைரியமா எழுதுறார், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் see, this is the confidence of David. என்னன்னு? The Lord is my shepherd, I have all that I need. Amen. Hallelujah. அவர் என்னுடைய ஷெப்பர்டா இருக்கிறதுனால என்ன பண்றாருங்க? இப்போ ஒரு மெய்ப்பனுக்கு ஒரு ஷெப்பர்டை யோசித்து பாருங்க. அவன் ஷெப்பர்டு கிட்ட கொஞ்சம் ஆடுங்க இருக்குது, ரைட்? அந்த ஆடுங்க அது எங்க வச்சிருக்க? ஒரு கூண்டுல வச்சிருக்கான். வெளியே விடலன்னு வச்சுக்க, ஒரு கூண்டுக்குள்ள இருக்குது, ரைட்? அதுக்குள்ள அந்த ஆடுங்க அது பாட்டு சும்மா சில நேரத்துல பசி எடுத்துனா கத்தும். அதுங்க போய் எங்கேயும் ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லையேன்னு அவங்க கத்த போறது இல்ல. அதுங்க பாட்டுக்கு அந்த மெய்ப்பன் பாக்குவான், அது ஓனர் பாக்குவான். இப்போ 12 மணி ஆயிடுச்சு, ஆடுங்க பசியில இருக்கும். அவன் என்ன பண்றான்? நேரா கொண்டு போறான். அதுக்கு என்ன சாப்பிடுமோ, மனுஷன் என்ன சாப்பிடுவோம் அதை கொண்டு போறது இல்ல. அதுக்கு என்ன பிரியமோ, அது என்ன சாப்பிட்டு எதை திருப்தியா சாப்பிடுமோ அதை கொண்டு போய் அதுக்கு வைக்கிறான். ஜூல போட்ட மிருகங்களுக்கு அதுதான். சிங்கத்துக்கும் புலிக்கும் என்ன பண்றான்? புள்ளியும் பூண்டியும் போடுவானா? அதுக்கு நான்வெஜ், அதுக்கு அதை போடுவான். மத்ததுக்கு இந்த ஒட்டகம் அதுக்கெல்லாம் என்ன பண்றான்? யானைக்கு கூட அவ்வளோ பெருசா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்றான்? புல்லு கட்ட போடுறான், பழங்களை போடுறான், ரைட்? சோ மனுஷனுக்கு தெரியும் மிருகம் இருக்குதுங்க, ஆடு இருக்குது, அந்த ஆட்டுக்கு பிடிச்சதை நான் கொடுப்பேன். ஆடு ஒண்ணும் it doesn't go and work for itself. அதான் தாவீது சொல்ற, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால I have everything I need. Hallelujah. அவருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு தெரியும், எனக்கு எப்போ தாகம் எடுக்கணும்னு தெரியும், எப்போ எனக்கு தூக்கம் வரும்னு தெரியும். அதனால அவர் என்னோட என் மேய்ப்பனா இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் எனக்காக பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. சொல்றார், நான் வெளியே போனால் அவர் என்ன பண்றாராம்? என்ன புல்லுள்ள where there is sufficiency, அங்கதான் என்ன நடக்குது? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்ன கொண்டு போய் விடுகிறாரு. Amen. He will insufficiency இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போக மாட்டார், தெரியுமா? when you know your God, when you have that confidence, தேவன் மேல அந்த ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தர் இந்த நாள்ல என்னை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போவாரு, என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. There is nothing for me to sweat. He will take care about everything. என்ன குறிச்சு என் ஃபேமிலியை குறிச்சு அவர் எடுத்து. But the thing is that they tell you come, அந்த அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ள வராத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஸ்ட்ரகிள் தான். அல்லேலூயா. தாவீது அடுத்து, அவரை ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Hallelujah. அடுத்த 4வது வசனம், நான் மரண இருளில் when dangers come, when issues of life comes, when பிரச்சனைகள் போராட்டம் நிறைய காரியங்கள் வரும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்ப தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவன் சொல்றான். சவுலுக்கு சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. நான் என்ன பண்ணேன்? அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் பின்னாடி போய் அந்த சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டு நான் அந்த ஆடுகளை நான் மறுபடியும் கொண்டு வந்தேன். அப்போ கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? யாரோ எப்படியாச்சும் போன்னு விட்டுற மாட்டார். தாவீதுக்கு தெரியும், he was an experienced shepherd. அந்த வாலிப வயசுல அவனுக்கு தெரியும். அதனால அந்த பேஸ் பண்ணி தான் அவன் சொல்றான், கர்த்தர் இப்படி எனக்கு செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு என்ன வந்தாலும், சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் அவர் கொடியேற்றுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் I will never fear, because ஆடுக்கு பயம் கிடையாது, அவர் பார்த்துக்குவாரு.
இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அவர் பார்த்துக்குவாரு, அவர் நடத்துவாரு. அவர் அறிகிற அறிவு வரலன்னா, you will have no boldness to tell to yourself that God will take care of my life, God will take care of my future. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தான் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்னன்னா, தேவன் என்னோட இருக்கிற. என்ன சொல்றாரு? தேவரீர் என்னோட இருக்கிறீர். ஆமென். அதோடைய அர்த்தம் என்னன்னா, everywhere I am, you are. அங்க தாவீது சொல்ல, நான் கூப்பிட்ட ஆண்டவர் வந்தாரு. நான் எங்க போறணும், ஆபத்தான இடத்துல நான் போய் மாட்டிக்கிட்டேன், அங்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. You're there. நீங்க இருக்கிறீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் எங்க இருக்கிறீங்க? என்னோட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்க இருக்கிறாருங்க? He's with me. He is in me. இப்போ இந்த உலகத்துல அன்னைக்கு தாவீதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன்னைக்கு நாம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்ன சுத்தி உள்ள பிரச்சனை இருக்கு, வீட்ல பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது. Lord, I have lost my peace, but one thing I know, God, you are with me, you are in me. Lord, இந்த சூழ்நிலையை சீக்கிரத்துல நீர் மாற்றுவீர் ஆண்டவர். I know it will ஒரு பாசிங் விண்ட் போல இந்த பிரச்சனை மாறும் ஆண்டவரே. மறுபடியும் நான் எழும்புவேன், மறுபடியும் நான் உயர்வேன், மறுபடியும் ஆண்டவரே நீர் என்ன உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் வைப்பீர். Hallelujah. I'm not talking about unknown God, I'm talking about a known God. This is your God. அஞ்சாம் வசனத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி விடு. தாவீது என்ன சொல்றாருங்க? Amen. Even when I am in the midst of my enemies, என்ன சுத்தி சத்ரு சூழ்ந்திருந்தாலும் என்ன பண்றீங்க ஆண்டவரே? They may come to attack me, they may come to harm me. ஆனா அந்த இடத்துல என்ன பண்றீங்க? அவர்களுக்கு முன்பாக you make a banquet for me. எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறீங்க in front of my enemies. Do you know that every time the devil comes and taunts you, நமக்கு இருக்கிற பெரிய சத்ரு பிசாசம், அவன் ஒவ்வொரு முறை டான்ட் பண்ணும்போது எங்க நடக்க போகுது, எங்க வர போகுது, எங்க கிடைக்க போகுது, நீ அவ்வளவுதான். அந்த பிசாஸ் சொல்ல ஆண்டவர் சொல்றார், இவ்வாறு நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன், அவனுக்கு முன்பாகவே உன் தலையை உயர்த்தி நான் காட்ட போகிறேன். Will you trust me? அவர் சொல்லுவார், எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போனது போல தெரியுதோ அதே இடத்துல உன்னை நான் கனப்படுத்துவேன். You trust me. அது எப்போ வராங்க? When you know who your God is. When you come into the knowledge of that unknown God. அதை முடிக்கும் போது அவர் எப்படி சொல்லுவாருங்க? 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலை. தாவீது சொல்ல, ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, நீதிமொழி சொல்லும், எனக்கு அழுந்து போடுங்க ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க, நான் திருடன் ஆகாதபடி, நான் உங்க நாமத்தை தூஷிக்காதபடி எனக்கு ஆண்டவரே ஏதோ பார்த்து போடுங்க ஆண்டவரே. நமக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப விருப்பப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் அந்த தெரியுமா? ஆனா இங்க தாவீது என்ன சொல்றாரு? தாவீதுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. அவர் சாகுற நேரத்துல கூட சாலமோனை கூப்பிட்டு சொல்றாரப்பா, நான் சர்ச் நீ டெம்பிள் கட்டுறதுக்கு வேண்டியதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். From my treasury I give you. அப்போ கர்த்தர் தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அவர் சொல்ற, நன்மையும் கிருபையும் it will follow me. There is no need for me to follow. அவர் சொல்றாரு, என்னங்க, நான் தான் இயேசு சொன்னேன், என்ன தேடியா, என்ன கண்டுபிடியா, என்ன பிடிச்சுக்கையா, நீ என்ன பிடிச்சுக்கிட்டினா உன்னை தொடரும் நன்மையும் கிருபையும் உன் ஜீவனாலெல்லாம் தொடரும். Spend time to find me.
இது நடக்காதுன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. இது நடக்கும். ஐ ஆம் தி டோட்டல் எவிடன்ஸ். உங்க முன்னாடி இருக்கிற ஒரு சாட்சி நான். ஹல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கும்போது ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள். இப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். He knows how to guide you. என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும். I don't struggle. எப்ப வரங்க அது? When you come into the knowledge of your God. அவரை தெரியாத அறியாத காலம் வரைக்கும் ஆகார போல, ஐயோ என் நாச்சியார் ரொம்ப கஷ்டப்படுத்துறா, ஐயோ நான் ஓடுனா நல்லா இருக்கும், நான் ஏங்க இருக்கணும், ஓடுறான். ஜெனசிஸ் 16 படிச்சீங்கன்னா அவன் நாச்சியாரை விட்டு ஓடுறான். ஓட வைக்கிட்ட என்ன பண்றாரு? தேவ தூதன் அவர் தோன்றி ஆகாரே எங்க இருந்து வருகிறா, எங்க போறா? அப்போ அந்த கான்வர்சேஷன் ஆகுது. நீ மறுபடியும் போமா அங்கே இரு. அதுக்கப்புறம் தான் ஆகாருடைய கண்ணு திறந்த பாத்திரத்துல என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். அவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். ஆகார் நீ சொல்றா, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? லகாய் ரோஹி, எல் ரோஹின்னு அவர் பேர் வைக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? God knows me. Do I know my God? God gives you openings. நிறைய வழிகளை வச்சிருக்கிறாரு. அந்த devil அதுக்கு மேல அவன் என்ன பண்றான்? உங்களோட போராடி கொண்டு, ஐயோ அவ்வளவுதான், என்ன கிறிஸ்டியன் லைஃப் அவ்வளவுதான், என்ன நீ ஜெபிக்கிற அவ்வளவுதான், என்ன பைபிள் படிக்கிற அவ்வளவுதான், ஒண்ணும் நடக்க போறது இல்ல. சும்மா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அததான் ரொம்ப நம்புவோம். அதான் ரொம்ப நம்புவோம். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆகார தேடி வந்தது போல உங்களை என்ன தேடி வந்து பார்த்துட்டு இருக்கிறார். என்னன்னு அவ சொன்னால கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச பிறப்பட சொல்றா, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். Amen. I've seen the God who sees me. என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். இன்னைக்கு திருச்சபைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி கொஸ்டின் மார்க்கோட இருக்கிறது. Have you found your God? Have you found your God? Have you found your God? 2 பேதுரு நம்ம முடிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2 Peter 1 அதிகாரம் 2-3 வசனங்களை படிங்க. 2 Peter chapter 1, 2 and 3, 2, 3, 4. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் உண்டாவது. என்ன எழுதுறாருங்க பேதுரு? அப்ப அவரை அறிகிற அறிவுக்குள்ள வரணும். நீ கிருபையும் அவரை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? May God give you more and more grace and peace as you grow in the knowledge. As you grow in the knowledge of God and Jesus. Hallelujah. அவர் சொல்றாரு, It's a prayer of Peter. என்ன ஜெபம் பண்றாருங்க? இன்னைக்கு உங்களுக்கு நான் ஜெபம் பண்றது அதுதான். என்னன்னு? May God give you more grace, more understanding. என்னன்னு? To know God and of Lord Jesus Christ. உங்க அறிகிற அறிவுக்குள்ள வரணும். அது வராத பட்சத்துலதான் நாம நிறைய புலம்பல் பாட்டு பாடுவோம். அடுத்த வசனம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவு. மறுபடியும் வருவார். அடுத்த வசனம் சொல்லுவார், அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் யாவற்றையும் அவருடைய வல்லமையானது நமக்கு. அப்போ அவர் அறிகிற அறிவு மேன்மை வந்தாதான் நமக்கு என்ன தெரியுங்க? அவர் என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு தெரியும். இன்னைக்கு நிறைய நேரத்துல அவர் கொடுத்தத நம்ம என்ன பண்ணல,
வாங்காம ஆண்டவர் நம்ம அக்கௌண்ட்ல செக் போட்டு வச்சுட்டாரு. நமக்கு என்ன இருக்குதுன்னே தெரியாது. அதனால பேங்க்ல போட்ட பேலன்ஸ் அப்படியே இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான், யார் எனக்கு கொடுப்பாங்க, யார் எனக்கு போடுவாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர் அறிகிற ஜீவனுக்கும் தேவ பக்தி வேண்டி யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்கிறது. எவ்ரிதிங். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, the divine things, divine power, everything of God planned things for you and me. He's not holding it back in heaven. It's already been given to you. எப்ப அதை நீ கண்டுபிடிக்க, எப்ப கண்ணுக்கு தெரியும்னா, when you come into the knowledge and understanding of God the Father and Jesus Christ the Lord. அடுத்த வசனம் பாருங்க. கேட்டுக்கு தப்பி அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நம்மளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க என்ன சொல்லுது, இந்த உலகம் அழிவுக்கு இருக்குது. பட் இந்த அழிந்து போற உலகத்தின் மேலதான் நம்மளுக்கு நிறைய கண் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இச்சையில் உண்டான இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, he wants to have partaker. அத இங்கிலீஷ்ல என்ன சொல்லும், become sharers, partakers of the divine nature. Become partaker of the divine nature of divine nature. And because of his glory and excellence, he has given us great and precious promises. These are the promises that enable you to share his divine nature and escape the world's corruption. என்ன சொல்றாருங்க, அவர் டிவைன் வாக்குத்தத்தம் எது கொடுத்திருக்கிறாரு, எது கொடுத்திருக்கிறாருங்க, அதுக்கு மேல முன்னாடி என்ன இருக்குது, is given as the divine promises. எது கொடுத்திருக்கிறாரு, to share. படிங்க சரியாத. Because of his glory and excellence, he has given us great and precious promise. Great and precious promise. நம்ம வாக்குத்தத்தம் எடுக்கிறதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க, நமக்கு வாக்குத்தத்தம் வருஷத்துக்கு ஒரு முறை வாக்குத்தத்தம், மாசத்துக்கு ஒரு முறை வாக்குத்தத்தம் எதுக்குங்க, we don't look God, we don't look to the world. எனக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் இல்லப்பா, நானே என்னமா படிங்க அத. These promises that enable you to share his divine nature. His divine nature. ஆண்டவர் சொல்றாரு அதை காட்டிலும் you cannot buy with your money or anything. I will give you my divine nature to you. And the divine nature இருந்தாதான் you can escape from the corrupt world's corruption, corruptible. You cannot escape from the corruption of this world except you have the divine nature. அப்போ யோசிச்சு பாருங்க, God wants to give you his own divine nature. Only எப்போ தெரியுங்க அது உங்களுக்குள்ள அந்த divine nature இருக்குது, only when you come into the knowledge and understanding, only when you come to know your God. அவர் அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வரணும், அதுதான் கற்போம். So let us close eyes. நமக்கு hallelujah. Let us hold. I want you to know the unknown God. நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். I want to reveal the unknown God. அந்த unknown God உடைய ஆசை என்ன தெரியுங்களா, எப்படியாச்சும் எழுதுவாரு, நீங்க அத்தனை பட்டணத்தாரே அவரை தடவி பார்த்தாச்சும் அவரை கண்டுபிடிச்சிடணும். அவரை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும், உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். You will lack nothing. தாவீதை கேட்ட சொல்ல, அவரை நான் கண்டுபிடிச்சதுனால I lack nothing. I don't strive to become someone. God himself makes me someone. அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? Hallelujah. It's time. It's a God-given opportunity. You know, அதை தெரிஞ்சுக்கிட்டா you will pray confidently. Thank you, Lord. Hallelujah. நீங்க கேட்க முடியும், ஆண்டவரே thank you. இன்னைக்கு இந்த நாள்ல
ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுக்குள்ள எனக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி. தன காலம் எப்படி இருந்துட்டா ஆண்டவரே, I know from this time forth my life is going to change. I'm not going to change. நீங்க என் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க. I'm going to live a supernatural life and supernatural abundance நான் வாழ போகிறேன் ஆண்டவரே. எவ்ரிதிங் என் வாழ்க்கையில எதெல்லாம் தூரம் தூரம் போனது போல இருக்கிறதோ அதை காட்டிலும் you are going to give me the best of my life. எனக்கு கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே. I thank you and I praise you. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah.